நிலையை மாறிட்டான்னா அவனுக்கு துன்பமே இல்லைடா அப்படின்றார். அப்போது நம்ம தெய்வீகத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது எது நடக்குதோ நடக்கட்டும், இது இறைவனுடைய கட்டளை. நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒரு கருவி தானே அப்படின்ற எண்ணம் வந்துடணும். ஐயோ நான் செய்தேன், நான் பண்ணினேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீயா ஒரு பிரம்மையை உருவாக்கிக்கிற. அதனால் அதையெல்லாம் தவிர்த்துடணும். எது நடந்தாலும் இறைவன் செயல், என்னால் நடக்கலைன்ற எண்ணத்துக்கும் நம்மளை தள்ளிடணும். எது நடந்தாலும் நான் தான் நிற்கணும்னா இறைவன் விலகிடுவான், நீ ஓலி விலகிடு. எதுவுமே என் செயல் இல்லை. அதனால தான் பட்டினத்தார் சொன்னார் அழகாக, என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, உன் செயல் என்றே உணரப் பெற்றேன். முன் செய்த தீவினை இங்கு வந்து மூண்டதுவோ அப்படின்றாரு. நான் போன எனக்கு தண்டனை யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் உலகத்தை நம்பி வாழல, உன்னை நம்பி வாழ்ந்துன்னுக்கிறேன். அப்படி இருக்கிற எனக்கு வந்து இந்த தீமை நடக்குதுன்னா இது நான் இந்த பிறவி எடுத்து செய்த தீமை இல்லை, போன பிறவியில் செய்த தீமை இங்கே வந்து மூழுது. ஆனால் அத்தனை செயலுக்கும் நான் காரணம் இல்லை, நீயே காரண பொருள்ன்றான். படைத்தவர் இல்லையா? படைத்தவர் ஆண்டவர். ஆமாம், அவன் தானே உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துன்னுக்குறான். இந்த உலகத்தில் உனக்கு சோறு யார் போடுவான்? ஒரு நெல்லை உருவாக்க முடியுமா? எந்த விஞ்ஞானமாவது முடியாது. சாமி கூட ஸ்பீச் சொல்றீங்க. அப்போ அத்தனையும் அவன் நமக்காக படைச்சு நம்மளையும் படைச்சிருக்கிறான். ஆனால் நம்ம